அடுத்து வக்ஃப் போர்டு. இன்னைக்கு பாராளுமன்றத்தில் நிறைய விஷயங்கள் பேசி கொண்டிருக்கிறாங்க. தமிழகத்தில் சில அரசியல்வாதிகள் மக்களை குழப்பி கொண்டிருக்கின்றார். இந்த வக்ஃப் போர்டு ஆக்ட் 1995 அதில் வரப்போற அமெண்ட்மெண்ட்டை பற்றி நம்முடைய பாராளுமன்றத்தினுடைய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்கள் நேற்று ரொம்ப டீட்டெயிலாக பத்திரிகை நண்பர்கள்ட்ட பேசியிருக்காங்க. நிறைய இஸ்லாமிய சொந்தங்கள் இந்த வக்ஃப் போர்டு சட்டம் 1995 வரக்கூடிய அமெண்ட்மெண்ட்டுக்கு தங்களுடைய முழு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. நேற்று நிறைய இஸ்லாமிய சங்கங்கள் கிரண் ரிஜிஜு அவர்களை சந்தித்து ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. இந்த சட்டம் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இந்தியாவில் எந்த அமைப்பினுடைய கையில் அதிகப்படியான லேண்ட் இருக்கு, நிலம் யாரு கையில் இருக்கு? அதிகப்படியான நிலம் இந்தியாவில் முதல்ல ஆர்மி கையில் இருக்கு, ஆர்ம்டு போர்சஸ். இரண்டாவது ரயில்வே கையில் இருக்கு, தனி மனிதன் கையில் இல்லைங்க, ஒரு அரசு கையில் இல்லை. இந்தியாவில் அதிகப்படியான நிலம் முதல்ல ஆர்ம்டு போர்சஸ் இருக்கு, ரெண்டாவது ரயில்வேஸ் இருக்கு, மூணாவது வக்ஃப் போர்டு கிட்ட இருக்கு. வக்ஃப் போர்டு கிட்ட எவ்வளவு நிலம் இருக்குன்னா 9.4 லட்சம் ஏக்கர் இருக்கு. 9,40,000 ஏக்கர் வக்ஃப் போர்டு கையில் இருக்கு. அதனுடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 1,25,000 கோடி ரூபாய்க்கு மேல தற்போதைய சொத்து மதிப்பு. 8,70,000 ப்ராப்பர்ட்டியா ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. 8,70,000 8.7 லேக் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் இருக்கு. 9,40,000 ஏக்கர், 1,25,000 கோடி ரூபாய் பொறுமானம் இருக்கக்கூடிய சொத்துக்கள். இந்தியாவில் சொத்துக்கள் அதிகப்படியாக 3வது இடத்துல வக்ஃப் போர்டு வச்சிருக்காங்க. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, சமீபத்தில் திருச்சியில் நம்ம பார்த்தோம். திருச்சியில திருச்செந்துறை அப்படிங்கிற ஒரு கிராமம் முழுவதுமே வக்ஃப் போர்டுனுடைய சொத்துன்னு சொல்லிட்டாங்க. ஒரு விவசாயி சொத்தை விற்க போகும்போது என்ன சொன்னாங்கன்னா, ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வக்ஃப் போர்டு என்ஓசி வாங்கிட்டு வாங்க. அப்பதான் தெரிஞ்சு பெரிய போராட்டம் வெடிச்சது. வெள்ளூர்ல இந்த மாதிரி பிரச்சனை, தமிழகத்தில் இந்த பிரச்சனை பார்க்கிறோம். இன்னைக்கு வக்ஃப் போர்டு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, வக்ஃப் போர்டு ஒரு சொத்தை தன்னுடைய சொத்தாக சொல்வதற்கு வக்ஃப் போர்டுக்கு முழு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டம். நீங்களும் நானும் ஓவர் கம் பண்ணோம்னா வக்ஃப் போர்டு போய் நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வாங்கி அந்த டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் அலுவலகத்தில் கொடுத்தா நம்முடைய சொத்தை கிரயம் பண்ண முடியும். இல்ல ஆச்சரியம் என்னன்னா, திருச்செந்துறை ஊரில் இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வரர் கோயில் 1500 ஆண்டுகள் பழமையான கோவில். 1500 ஆண்டுகள் பழமையாக இருக்கக்கூடிய ஒரு கோவில் எப்படி வக்ஃப் போர்டு சொத்துக்குள்ள அந்த கோயில் வர முடியும்? இதான் இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய. அதனாலதான் இன்னைக்கு நம்முடைய மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, வக்ஃப் போர்டுனுடைய சொத்து நம்ம சொல்லும் பொழுது மாவட்ட ஆட்சியர் தான் அதற்கு அதிகாரம். மாவட்ட ஆட்சியர் அந்த சொத்தை வக்ஃப் போர்டுனுடைய சொத்தா சொல்வதற்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட பதிவு செய்ய வேண்டும் என்பது இன்னைக்கு வரக்கூடிய மிக முக்கியமான சட்ட திருத்தம். வக்ஃப் போர்டு ஆக்ட் 1995 வரக்கூடிய முக்கியமான சட்ட திருத்தம். மாவட்டத்தினுடைய ஆட்சியர்கிட்ட அந்த சொத்து வக்ஃப் போர்டுக்கு சொந்தமான சொத்தா அப்படிங்கிற பதிவை மாவட்ட ஆட்சியர்கிட்ட பண்ணணும். வக்ஃப் போர்டு அந்த முடிவு எடுக்கக்கூடாது, மாவட்ட ஆட்சியர் எடுக்கணும் அப்படிங்கிறதா முக்கியமான அமெண்ட்மெண்ட். மத்திய அரசு அதை தாக்கல் செய்யும் பொழுது நமக்கு தெரியும். அன்னைக்கு நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் டீட்டெயிலாக பேசுறோம். பட் இன்னைக்கு நாம சொல்வதற்கான காரணம் என்னன்னா, நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக சுன்னி முஸ்லீம் இருக்கிறாங்க, ஷியா முஸ்லீம் இருக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்தவரை 2 முக்கியமான இஸ்லாமிய சொந்தங்கள் 2 பிரிவில் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் சூஃபி முஸ்லீம் இருக்கிறாங்க. இன்னைக்கு சூஃபி முஸ்லீமை பொறுத்தவரை குற்றச்சாட்டு என்னன்னா, வக்ஃப் போர்டு சட்டத்தில் அவர்களுக்கு மதிப்பு இல்லை என்கின்ற குற்றச்சாட்டு இருக்கு. குறிப்பாக அவர்கள் நடத்தக்கூடிய சொத்துக்கள்லையும் வக்ஃப் போர்டு வந்து தலையிடுறாங்க. அதற்கும் வக்ஃப் போர்டுக்கும் சந்தம் இல்லை என்பது இன்னைக்கு சூஃபி முஸ்லீம் வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டா இருக்கு. குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள், இஸ்லாம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அடிமட்ட சொந்தங்களுக்கு இந்த சட்ட திருத்தம் மூலமாக நல்ல ஒரு விஷயம் நடக்கும் என்பது நம்முடைய நம்பிக்கை. அதனால் இது தமிழகத்தில் சில அரசியல் கட்சிகள் சொல்வது போல குழப்பத்தை ஏற்படுத்துவது போல ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட 9,40,000 ஏக்கர் இருக்கு. இதை முறைப்படி யாரு வக்ஃப் போர்டு சொத்துன்னு சொல்றக்கு? வக்ஃப் போர்டு வந்து இது வக்ஃப் போர்டு சொத்துன்னு சொல்லிட்டா நீங்கள் நான் அதை வந்து கிரையம் பண்ண முடியாது. இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு நாம சொல்றோம். அதனால் இது யாருக்கும் எதிரானது கிடையாது. எல்லா சமுதாயத்தையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நாம் இதை பார்க்கணும். அதனால் பாராளுமன்றத்தில் வக்ஃப் போர்டு ஆக்ட் அமெண்ட்மெண்ட் அதை அவங்க வைக்கும் பொழுது அதை பற்றி டீட்டெயிலாக நமக்கும் அப்போ தான் தெரியும் என்ன அப்படிங்கிறத. அன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள்ட்ட ரொம்ப டீட்டெயிலாக பேசுகிறோம். 3வது ஒலிம்பிக்ஸ். இன்னைக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம்.
குறிப்பாக நம்முடைய வினேஷ் போகட் அவர்களுடைய ரெஸ்லிங் நேற்று பார்த்தீங்கன்னா ஜப்பான் ரெஸ்லர் தோக்கடிச்சு ஃபைனலுக்கு போயிருக்கிறாங்க. அது ஜப்பான் ரெஸ்லர் வந்து உலகத்தில் நம்பர் 1, 52 மேட்ச் தோல்வியே அடையாத ஒரு ரெஸ்லரை 50-0 அந்த ரெஸ்லரை தோக்கடிச்சு நேற்று இன்னொரு ரெஸ்லரை தோக்கடிச்சு இன்னைக்கு ஃபைனல்ஸ். இன்னைக்கு கோல்டு வாங்கியிருக்கக்கூடிய வினேஷ் போகட் அவர்களை காலையில் வேயிங் பண்ணும் பொழுது டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி. இதன் மூலமாக வினேஷ் போகட் அவர்கள் இந்த ரெஸ்லிங்ல எந்த மெடலும் கிடைக்காத ஒரு நிலைமை நமக்கு ஏற்பட்டிருக்கு. ஃபைனல் போனாவே மினிமம் சில்வர் கிடைக்கும், ஜெயிச்சா கோல்டு கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமானது. குறிப்பாக நம்முடைய இதயத்தை எல்லாம் இது கணக்க செய்திருக்கிறது. ஒலிம்பிக் போட்டியில் எப்பவுமே டே ஆஃப், குறிப்பாக செமிஃபைனல் ஃபைனல் ரெண்டுக்கும் வேயிங் பண்ணுவாங்க, வெயிட்டை பார்க்கணும். விக்னேஷ் போகட் அவர்கள் இத்தனை காலமாக 53 கேஜி அதில் போட்டியிட்டவங்க இன்னைக்கு 53 கேஜி ஒலிம்பிக்ஸ் இல்லாதனால 50 கேஜியில் போட்டிடுறாங்க. கடந்த 2 நாட்களாக அவங்க வெயிட் 52 கேஜிக்கு போயிருச்சு. கடினமாக பயிற்சி எடுத்து இரவு முழுவதும் தூங்காம 1 கிலோ 900 கிராம் குறைச்சிட்டாங்க. இன்னைக்கு காலையில் வேயிங் பண்ணும் பொழுது 50 கிலோ 100 கிராம், பாருங்க 50.1 கேஜி, வேயிங்கை விட 100 கிராம் அதிகமாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி டிஸ்குவாலிஃபை பண்ணி இப்போ அவங்க சமீபத்தில் மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருக்கிறாங்க டீஹைட்ரேஷனில். நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க, விக்னேஷ் போகத் அவர்கள் ஜெயிச்சாலும் தோத்தாலும் சாம்பியன் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் மெடலை பொறுத்து இல்லை, முழு இந்தியாவும் கூட இன்னைக்கு விக்னேஷ் போகட் அவர்களோடு நாம் இருக்கின்றோம் என்கின்ற ஒரு முக்கியமான செய்தியை பிரதமர் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு நாம் தமிழர்களாக இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் கூட விக்னேஷ் போகத் அவர்களோடு உணர்வோடு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளையும் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம்.